ஆர்டிகல் 32 தான் வந்து அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுடைய உரிமைகள் இந்தியால வந்து குடிமக்களுடைய உரிமைகள் மீறப்படுது, சட்டம் மீறப்படுது அப்படிங்கிற பட்சத்துல உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான அதிகாரம் வழங்கக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. அதுதான் இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மா, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா, தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அதை அமல்படுத்தல. இப்போ தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்துல அமல்படுத்தல. அதுல மும்மொழி கொள்கையானது இடம்பெற்றிருக்கு. சோ அதனால தமிழ்நாட்டுல வந்து நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேரளா, மேற்கு வங்கத்திலேயே அமல்படுத்தல. சோ அதை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு தீர்ப்பளிச்ச, அதாவது இந்த வழக்கை வந்து இப்போ தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி தள்ளுபடி செஞ்சிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்னன்னா, குடிமக்களுடைய உரிமைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசனுடைய உரிமைகள் வந்து மீறப்படுது அப்படிங்கிற டைம்ல அதை பாதுகாப்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல் 32. அதுக்கான அதிகாரம் தான் உச்சநீதிமன்றத்துல இருக்கு. ஒரு நேரடியாக ஒரு மாநிலம் வந்து ஒரு கொள்கையை செயல்படுத்தல, அது செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. உரிமைகள் மீறப்பட்டாதான் அதுக்கான அதிகாரத்தை வந்து நாங்க நிலைநாட்டுவோம். அதை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை உச்சநீதிமன்றம் வழங்குமே தவிர்த்து ஒரு மாநிலத்துல ஒரு கொள்கையை கட்டாயமா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அந்த ஆர்டிகல் 32ல பாத்தீங்கன்னா நீதி பேராணைகள், ஒரு 5 நீதி பேராணைகளானது இடம்பெற்றிருக்கு. ஆட்கொட நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருவரை வந்து சட்டவிரோதமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அது தெரிய வருது உச்சநீதிமன்றத்துக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உச்சநீதிமன்றம் வந்து அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு கோரும். அதுக்கான ஒரு அதிகாரம் வந்து ஆட்கொட நீதி பேராணை. அடுத்து கட்டளை நீதி பேராணை அப்படின்னா, அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படல, அதாவது கட்டளையை மீறாங்க, ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து செய்யும்படி கட்டளை இடுறாங்க அப்படிங்கிற டைம்ல அது தொடர்பாக கட்டளை நீதி பேராணையானது பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தடை நீதி பேராணை. ஒரு நீதிமன்றம் வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படாம அதிகார வரம்புக்கு மேல செயல்படும் போது அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவங்களை செயல்படுத்துவதற்காக அது தொடர்பான வழக்கு விசாரிக்கிறது தான் தடை நீதி பேராணை. அடுத்து உரிமை வினா நீதி பேராணை. அதாவது ஒரு நபர் வந்து ஒர்க் பண்றாரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, அவர் ஃபோர்ஜரி பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு அரசு பதவியை சட்டவிரோதமாக வகுக்கிறார் அப்படின்னா அவர் வகுப்பதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வியை கோருவதுதான் இந்த உரிமை வினா நீதி பேராணை, அவருடைய தகுதியை வினா எழுப்புவது. அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை. ஒரு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அந்த தீர்ப்பு ஆவணங்கள் சட்டத்தை மீறுவதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான கேள்வி எழுப்புவதுதான் இந்த ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படிங்கிறது.